எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் விலாக் தான். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனோட ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு 3 காம்படிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி 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 பொங்கல் இன் அட்வான்ஸ். ஸோ எல்லோரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து என்னோடய பையனோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 3 காம்படிஷன்ஸ் வச்சுருந்தாங்க பேரண்ட்ஸுக்கு. பொங்கல் மேக்கிங், ரங்கோலி, அப்புறம் வந்துட்டு டான்ஸ் காம்படிஷன். ஸோ நம்மளுக்கு இந்த கோலம் போடுறதெல்லாம் செட் ஆகாதுங்க, வரவே வராது. சரி ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச பொங்கலாச்சு போய் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் அந்த பொங்கல் பானைக்கு அடுப்புக்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கோலம்லாம் போட்டுட்டு கலர்லாம் பண்ணிவிட்டு அடுத்த அரிசியெல்லாம் ஊற வச்சு ரெடியாக இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வரிசையாக பிரின்ஸிபல் மேம் வந்துட்டு எல்லாருக்கும் பூஜை பண்ணி அடுப்பு வந்து பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்காக. ஸோ நாங்கள் வந்து இங்கே விறகு அடுப்பில் தான் எங்களை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களில் நீங்கள் எத்தனை பேர் வந்து விறகு அடுப்பில் பொங்கல் வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து வில்லேஜ் ஃபேர் மாதிரி தாங்க போட்டிருந்தாங்க. சூப்பராக வில்லேஜ் செட்டப்பில் பொங்கல் வந்து கொண்டாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ட்ராம்புலேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரங்கராட்டினம்லாம் நம்ம வந்து அங்கே தான் ரொம்ப நாள் கழித்து சின்ன வயசில் எங்கேயோ எப்போயோ விளையாண்ட ஞாபகங்கள் அப்படியே வந்து பழைய ஞாபகம்லாம் வர மாதிரி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ என் பையனும் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்தான். அதுக்கு இடையில நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக பாலும் பொங்கி வந்துடுச்சு. அரிசியை பானையில் போட்டுட்டு அடுத்து என்னென்ன தேவையோ எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால்ஸு, சிறுதானியம் வெள்ளத்தில் செஞ்ச மாதிரி நிறைய ஸ்வீட்ஸு, அது எல்லாமே பணியாரம், இந்த மாதிரி சூப்பராக எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எது வேணுமோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி டைம் போனதே தெரிலங்க. ஒரு 3 to 4 hours நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. ஒரு வழியாக நம்ம பொங்கலும் ரெடி பண்ணி ப்ரெசன்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வியர் பண்ணியிருக்க சாரீ வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன். ஸோ ஃபுல் மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ரஃபல் ட்ரெண்ட்ஸுன்ற பேஜில் வந்து சாரீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய பொங்கல் ப்ரெசன்டேஷன். அண்டு எனக்கு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கோலம், ஒரு பொங்கல் பானை அண்ட் ஒரு கரும்பு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாரோட பொங்கலும் டேஸ்ட் பண்ணி மார்க்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. ஸோ எனிவே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும், எய்தர் வின்னிங் ஆர் லூசிங், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு நம்மளோட பார்ட்டிசிபேஷன் ஏதாவது இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பாய். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.